ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர் ஜோஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா எக்ஸலில் விபிஎல் பார்த்தீங்கன்னா VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி சேலரி அப்படின்னு சொல்லி ஒரு 3 காலம்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோடைய நம்பர், அவருடைய நேம், சேலரிஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டேட்டாஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு எம்ப்ளாயி நம்பருடைய நேமோ ஒரு சேலரி நம்ம டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த VLOOKUP அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும். இப்போ இதில் எப்படி நம்ம VBA யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு VBA ஓப்பன் பண்ணுறதுக்காக மெனு பாரில் டெவலப்பர் அப்படிங்கிற டேப்பில் விஷுவல் பேசிக் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அது நம்மளுக்கு மைக்ரோசாஃப்ட் விஷுவல் பேசிக் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மாடியூல் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட்டில் மாடியூல் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சப் VLUP அப்படிங்கிற ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டிம் எம்ப்ளாயோடைய நேம் கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக EMP நேம் அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது எம்ப்ளாயோடைய சேலரி ஸ்டோர் பண்ணுறதுக்காக EMP SAL அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு வேரியபிளையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாயோடைய நேம் பேஸ் பண்ணியும் சேலரி பிரிண்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோடைய நம்பரை பேஸ் பண்ணியும் நம்ம சேலரி டிஸ்பிளே பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோடைய நம்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். EMPNO அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு EMPNO அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார ஒரு எம்ப்ளாயி நம்பரை பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கிறேன். TJ1205 அப்படிங்கிற நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எம்ப்ளாயி நம்பருடைய சேலரி எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட் நம்மளுடைய டேட்டாஸ் எந்த ரேஞ்ச் இருக்கோ அந்த ரேஞ்சை நான் செட் பண்ணிக்கிறேன். செட் மை ரேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் ரேஞ்ச். இப்போ நம்மளுடைய ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஷீட்டில் A காலம்லேருந்து C காலம் வரல இருக்குது. A to C அப்படிங்கிற ரேஞ்ச் கொடுத்துக்கிறேன். EMP சேல் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார எம்ப்ளாயோடைய சேலரியை ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால அப்ளிகேஷன் டாட் ஒர்க் ஷீட் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் நேம் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். VLOOKUP VLLOOKUP VLOOKUP. இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோடைய நம்பர் EMPNO அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே இருக்குது. இந்த வேரியபிளில் இருக்க வேல்யூ ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மை ரேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் செட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஆப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். மை ரேஞ்ச் நமக்கு தேர்ட் காலமில் இருக்க வேல்யூன்னு இப்போ 3 அப்படிங்கிற வேல்யூ ஆர்குமெண்ட்டாக கொடுத்துக்கிறேன். அடுத்து எக்ஸாக்ட் மேட்ச் அப்படிங்கிறதுனால ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த EMP சேல் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா மெசேஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கிறேன். MSG பாக்ஸ். ஃபஸ்ட்டு அவங்களுடைய நம்பர் பிரிண்ட் பண்ண போகிறேன். EMP _ numbers. இதோட ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிக்கிறேன். சேலரி இஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரி EMP SAL அப்படிங்கிற வேரியபிள் இருக்குது. இந்த வேரியபிளில் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணுறேன். ரன் சப்பார் யூசர் ஃபார்ம் ஜஸ்ட் F5 கிளிக் பண்ணால் போதும், நமக்கு ரன் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு TJ1205 சேலரி இஸ் 5000 அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு அந்த எம்ப்ளாயி நம்பருக்கு மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இதே நம்ம எப்படி ரோல் நம்பரை யூசர்ட்டிருந்து கெட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி நம்பரை கெட் பண்ணுறதுக்காக இன்புட் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்புட் பாக்ஸ். இப்போ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூஸை கெட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்ன மெசேஜை பிரிண்ட் பண்ணுறேன். என்டர் எம்ப்ளாயி நம்பர்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனோட கண்டினியூ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில் வீடியோஸ் வேணும்னா www.tutorjoes.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.